வணக்கம் நேயர்களே. இன்றைய ஆரோக்கிய நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது சைவமா அசைவமா. பெரும்பாலுமாக இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை உணவை மையமாக வைத்து நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி எல்லோருக்குமே மனதில் வெகு நாட்களாக ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே அவன் சைவ உணவைத்தான் சாப்பிட்டு வந்திருக்கிறானா, இல்லது ஆரம்பத்திலிருந்தே அவன் அசைவத்தை அதையும் சேர்த்து தான் சாப்பிட்டு வந்திருக்கிறானா என்ற விஷயம் இன்றும் கூட புலப்படவில்லாமல் தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளுடைய இதிகாசங்களும் முன்னோர்கள் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அங்கு சைவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்காவது நம்மளுடைய வேதங்களிலோ இல்லது நம்மளுடைய கலாச்சாரத்தில் வெளி வந்திருக்கக்கூடிய மத கோட்பாடுகளிலோ நீங்கள் புலாலோ மாமிசமோ ஒன்றுதான் வளர வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடும் ஒரு நீதியும் அங்கு கூறப்படவில்லை. ஆக மனிதன் உண்மையில் அதை பார்க்கும் பொழுது சைவ உணவிற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான் என்றுதான் தோன்றுகிறது. நிறைய உடற்கூறுகளை பற்றி படித்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்வது என்னவென்றால், நம்மளுடைய உடல் அமைப்பு, பற்களுடைய அமைப்பு, குடல்களுடைய அமைப்பு, நம்மளுடைய குணாதிசயம் எல்லாமுமே கூட சைவ உணவை பொறுத்து அதற்காகத்தான் இருக்கிறது என்று கூட சொல்கிறார்கள். இருந்தாலும் இப்படியெல்லாம் நிறைய வாதங்கள் இருந்து கொண்டே சென்றாலும் கூட நாம் என்னமோ இந்த அசைவ உணவு விட்டு நம்மளால் அசைந்து கொடுக்க முடியவில்லை. அது வெகு காலமாக, குறிப்பாக ஒரு 200 நூற்றாண்டுகளுக்குள், அதாவது ஒரு 200 வருடங்களுக்குள் மிகச் சிறப்பாகவே நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். உலகத்திலேயே அதிக அளவில் சைவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னாலும் கூட நம்ம பாரத தேசத்தை தான் சொல்ல முடியும். இந்து மதம், ஜெயின் மதம், புத்த மதம் என்ற இந்த 3 சகோதரத்தனமான மதங்களும் இணைந்தே சைவ கொள்கைக்குத்தான் மிகவும் சொல்லியிருக்கிறது. உயிர்களை வதைக்கக்கூடாது, வேற்று உயிர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, மனிதனுக்கு மனிதனே மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பது போல் வேற்று மிருகங்கள் கூட சகோதரத்தன்மையோடு வாழ வேண்டும் என்று அங்கெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோ நாம் அசைவத்தை விரும்பித்தான் நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். எல்லோருடைய மனதிலும் கூட அசைவம் நமக்கு அதிக சக்தி அளிப்பதாக கூட நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அசைவ உணவு நம்மை உறுதியாக வைத்திருக்கிறது என்றெல்லாம் கூட மனதில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உண்மையா என்றுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஒரு சிறிய அறிமுகத்துக்கு பிறகு நான் உங்ககிட்ட தான் வரப்போகிறேன். இதற்கு விடை நான் சொல்வதாக இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். உங்களில் பலர் பிறவியிலிருந்தே சைவமாக இருக்கலாம், சில பேர் இடையில் சைவமாக மாறி இருக்கலாம், இன்னும் சில பேர் பிறவியிலிருந்தே நான் அசைவமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்று கூட சொல்லலாம். அசைவமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் எல்லோரும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களா என்றால் அப்படி ஒன்றும் சொல்லிவிட முடியாது. அதே மாதிரியாக சைவமாக இருப்பவர்கள், மாமிசமே சாப்பிடாமல் இருப்பவர்கள் நான் 100க்கு 100 மிக ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்வது என்பதும் சரியாகதாக இருக்காது. ஆக உணவில் தவறு இருந்தால் அது அசைவமாக இருந்தாலும் சரி, அது சைவமாக இருந்தாலும் சரி, அங்கே ஆரோக்கியமானது பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நான் அளவாக அசைவத்தை சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கூறுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது எது நடைமுறையில் இன்று சாத்தியமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அசைவத்திற்கு நிறைய ஓட்டுக்கள் விழத்தான் செய்யும். அசைவம் இல்லாமல் நாம் இருக்க முடியாது என்ற நிர்பந்தத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், மறுநாள் கறி சாப்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா
அங்கே சைவர்களுக்கென்று தனி இடம் இருந்தாலும் கூட தேடித்தான் போய் உட்கார வேண்டியது. என்னப்பா அங்கிட்டு ஒரு மேசை டேபிளில் போட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 10 பேர் இருப்பாங்களா சைவக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறார். இது காலகாலமாக இருந்து கொண்டே தான் இருக்குது. இந்த சைவமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எங்குமே. ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆக ஒரு காலத்தில் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் அவர் எழுதியிருக்கிறார். புலால் உண்பதை பற்றி அவர் ஒரு அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. புலால் என்பது அவருக்கு அந்த காலகட்டத்திலே தெரிந்திருக்கிறது அது எத்தனை கொடியது என்று. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ரொம்ப அழகா சொல்றார். ஒரு உயிரை கொள்ளாதவனும் புலாலை உண்க மறுப்பவனையும் எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். எல்லா உயிர்களும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க ஒரு காருண்யம் இருக்கிறது. அங்கு ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. அந்த மிருகங்களுக்கும் சேர்த்து நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது என்பதை அங்கு அவர் சொல்லாமல் சொல்கிறார். ஆக திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார், நீங்கள் சைவமாக இருந்து விட்டு போங்கள் என்று. அந்த சைவ வாழ்க்கையை அந்த காலத்தில் சிறப்பாக அனுபவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மதம் தான் இந்து மதமும் இருந்திருக்கிறது. ஆனால் அது எப்படியெல்லாமோ மாறி இன்றைய காலகட்டத்தில் நாம் கடவுளுக்கு கூட மாமிசத்தை படைக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் எஸ்கிமோக்கள் என்ற ஒரு வகை பிரிவினர் வாழ்ந்து வந்தார்கள், காட்டுவாசிகள். இவர்களுடைய எலும்புகளையும் அந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய தடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் முழுமையாக சைவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் 300 ஆண்டுகள் வரை வாழ்ந்ததாக அங்கு தெரிகிறது. ஆக இது ஒரு ஆதாரத்தை சொல்லுகிறார்கள் சைவ பிரியர்கள். 300 ஆண்டுகள் கூட நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும் நீங்கள் சைவராக இருந்தால். ஒரு வேட்டை நாய் ஓடுகிறது என்றால் அது சைவமான நாயாக இருக்கிறது. அதனால்தான் வேட்டை நாயை பெரும்பான்மையான நாய்க்கள் சைவமாக இருக்கின்றன. அது மிக வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பார்த்தால் மிருகத்தில் ஆடு மாடு ஓடக்கூடிய குதிரை இனங்களை எல்லாம் பார்த்தாலும் கூட அவை சைவமாகத்தான் இருக்கிறது. மிக அழுத்தமாக எதையும் தாங்கி கொண்டு வெகு நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி சைவ உணவில் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய டென்சிங் என்பவர் ஒரு இனத்தை சேர்ந்தவர். அந்த இனமானது சைவ இனம். ஆக அவரும் கூட அங்கு மாமிசம் உண்காதவராகத்தான் இருந்திருக்கிறார். எட்மண்ட் ஹிலரி எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடித்தவர். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் அப்படித்தான் சொல்றார். இவ்வளவு கடினமான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன மாமிசத்தை விரும்பி சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்றாரு, நான் மாமிசம் சாப்பிடலைங்க, நான் போகும்போது 1 கிலோ எலுமிச்சம்பழம் தான் கொண்டு போனேன். எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிப்பதற்கு எனக்கு உதவியது இந்த எலுமிச்சை தான் என்கிறார். அங்கு என்ன தேவைப்படுகிறது ஒரு மலை ஏறும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்றால் ஒரு உத்வேகமும், அங்கு தளராத மனமும், களைப்பு ஏறாத ஒரு நிலையும் அந்த உடம்புக்கு தேவைப்படுகிறது. அது எனக்கு அந்த எலுமிச்சை கொடுத்தது என்கிறார். அங்கு மாமிசத்தை பற்றி சொல்லவே இல்லை. இப்படி நிறைய பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், லியோனார்டோ டா வின்சி, இப்போ கூட அதற்கு பிறகு வந்த மகாத்மா காந்தி, இப்படி சைவ கொள்கை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வருடத்தில் நாம் எத்தனை மிருகங்களை அடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் ஆண்டிற்கு 20 லட்சம் வகையான மிருகங்களை நாம் அடித்து சாப்பிடுகிறோம் என்று கணக்கு கூறியது. இதனால் 1 கோடி டன்
உற்பத்தியான பயிர்கள் தேவைப்படுகிறது, அங்கு தானியங்கள் தேவைப்படுகிறது. இந்த தானியத்துடைய விலையும் இந்த தானியம் நமக்கு சில நேரங்களில் கிடைக்காமல் போவதற்குமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் மாமிசத்திற்காக அந்த கறி கோழிகளுக்காகவும் கறியை தேவைப்படக்கூடிய மிருகங்களுக்காகவும் போடப்படுகிறது. இதுதான் உண்மை. முன்பு ஒரு காலத்தில் கோதுமை கூட போடப்படாமல் இருந்து இப்போ கோதுமையும் கூட போடப்படுகிறது என்று கூறப்படுகிறது. கோதுமையுடைய விலை கூடுதலுக்கும் அது கிடைக்காமல் போகிறதுக்கு உலகளாவிய தட்டுப்பாடு வருவதற்கும் கூட காரணம் அதுவாக இருக்குமோ என்று கூட பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வருகின்றன. சராசரியாக ஒரு அமெரிக்காவில் ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு 120 கிலோ கறி சாப்பிடுகிறார். 120 கிலோ கறி சாப்பிடப்படுகிறது. அந்த சராசரி கணக்கின்படி பார்க்கும் பொழுது நம் இந்தியர்கள் 25 கிலோ தான் சாப்பிடுகிறார்கள். அந்த வகையில் நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். நிறைய சைவக்காரர்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், காரணம் என்னவென்றால் எங்களுக்கு கொழுப்பு சத்து ரொம்ப எங்களுடைய உணவில் படிமானங்கள் இல்லை என்பதுதான். இது உண்மையா என்றால் இது உண்மைதான். அதே மாதிரி இங்கிட்டு மாமிசம் சாப்பிடுவர்கள் சொல்லுவதெல்லாம் என்றால் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் உங்களுக்கு சைவ உணவில் கிடைக்காது என்கிறார்கள். இது சரியா என்றால் இது சரியல்ல. ஏனென்றால் மாமிச உணவில் கிடைப்பதை விட பன்மடங்கு அதிகமாக சிறந்த புரோட்டீனானது உளுந்து, தோரை, இது மாதிரியான பருப்பு வகைகள், தானிய வகைகள் கிடைக்கின்றன. ஆனால் நாம் அதை சரியாக எடுத்துக்கொள்வதில்லை. இதுதான் உண்மை. தேவைக்கு உடல் எவ்வளவு தேவை என்ப ஒரு பரிமாணத்தில் நாம் பருப்புகளையும் தானியங்களும் உபயோகிப்பதில்லை, சரியாக உபயோகிப்பதில்லை. அதனால் தான் நமக்கு அங்கு பற்றாக்குறை வருகிறது. ஆக புரதம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல சைவ உணவுக்காரராக இருந்து நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய புரதமானது நன்றாக இருக்கும். புரதம் ஏன் உடம்பிற்கு அதிகமாக தேவைப்படுகிறது, ஏன் சரியாக தேவைப்பட வேண்டும் என்றால் அதுதான் வளர்சிதை மாற்றத்திற்கு உதவி கொண்டே இருக்கிறது. உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல்கள் எப்பொழுதும் உண்டு கொண்டு புது புது செல்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. அங்கு திசுக்கள் உங்களை மாறுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அது நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் அது புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீனை சரியாக கொடுத்து கொண்டிருப்பது என்பது சைவ உணவு தான். அசைவ உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய தேய்மானம் வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது உண்மையா என்றால் இது உண்மை. இன்றைய விஞ்ஞானம் தான் சொல்லுகிறது இதை. அதிக கறி சாப்பிட்டு அந்த கறி மூலமாக கிடைக்கக்கூடிய புரதமானது உங்களுடைய எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து விடுகிறது. இன்னும் கூட சொல்கிறார்கள் அதிக புரதத்தினால் அதிக மாமிசம் சாப்பிடுவதால் கொழுப்புகள் படிமானங்கள் கூடுகின்றன. அங்கு ஒரு தேக்கம், கழிவினுடைய தேக்கம் ஏற்படுகிறது. இதனால் உடம்பில் பல உபாதைகள் ஏற்படுகின்றன. அதிக மூல நோய் வருவதற்கு காரணமாக இருப்பதுமே இதுதான். ஆக உடம்பில் ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படுவதுமே கூட நாம் மாமிசம் அதிகமாக சாப்பிடுவவர்களிடம் தான் காண முடிகிறது. ஆக ஆரோக்கியத்தின் இந்த சீர்கேடுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறதா என்றால் அசைவ உணவு இருக்க வேண்டும், இருக்கலாம். அப்படித்தான் இந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் சொல்லிட்டு தெரிந்தோ தெரியாமலோ அந்த காலத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள், புலால் உணவு நீங்கள் மறுத்து விடுங்கள் என்று. அதில் நாம் சுவையை கூட்டுவதற்காக ஏதோ செய்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. புலால் உணவானது கெட்டு போகிறது. அதை நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நாம் கெட்டுப்போன ஒரு நச்சுத்தான் நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ காய்கறி உணவு வெளியே வச்சோம்னா கெட்டு போவாதா? நீங்கள் அது சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா அதுலேயும் கெடுதல் வருது தானே சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் புலால் உணவு என்பது முழுவதுமாகவே உயிரற்ற ஒரு உணவாக கருதப்படுகிறது. ஆக அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நம்ம இன்னும் மேலும் மேலும் மோசமாக இருக்கிறது. சொல்வார்கள் ரெசிடியல், கெமிக்கல் ரெசிடியல் நிறைய இருக்கிறது. காரணம் என்றால் அந்த காய்கறிக்கு உரங்கள் போடப்படுகின்றன, இதனால் அந்த கெடுதல் ஏற்படுகிறது. அல்லது காய்கறிகளை பருக்க வைப்பதற்காக செய்யக்கூடிய அந்த வித்தையினால் அங்கு கெமிக்கல் ரெசிடியூல் அதிகமாக இருக்கிறது. அது நமக்கு உடம்புக்கு கெடுதல் பண்ணுகிறது என்று சொல்கிறது. இதே மாதிரியாக அந்த கெமிக்கல் ரெசிடியூ
ஆனவருடைய அளவு மாமிசத்தில் இன்னும் அதிகமாக இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பாதிப்பு பன்மடங்கு இருப்பதாக மாமிசத்தில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தில் இன்னும் கூட பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். உலகளவில் நாம் தான் இன்று கூட அதிக சைவர்களாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் சைவர்கள் என்று வாழும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நிறைய இருக்கின்றன. அதாவது மாமிசம் சாப்பிடுவது தங்கள் உடல் நலத்திற்கு கெடுதலாக கருதி கொண்டு அதை சாப்பிடாமல் இருப்பவர்கள் ஒரு வகை இருக்கிறார்கள். இல்லது எங்களுடைய இது வழக்கமாக எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய மதத்தவர்கள், எங்களுடைய குடும்பத்தவர்கள் இதை நாங்கள் தீண்டுவதில்லை, அதனால் சைவமாக நாங்கள் இருக்கிறோம், இதை ஒதுக்கி வைத்துக் கொள்வோம் என்பவர்கள் இருக்கிறார்கள். ஆக எப்படியாக இருந்தாலும் சைவமாக இருப்பவர்கள் மிக சிரமப்படத்தான் செய்கிறார்கள் சில காலகட்டங்களில். இவர்களுக்கென்று ஒரு உணவை தயாரிப்பதுமே கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்கிறது. வீட்டுக்குள் எங்கேயாவது ஒரு விசேஷ காலங்களுக்கு கூட அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு நண்பர் கேட்டார், முட்டை சைவமா அசைவமா என்று. ஒரு கோழி குஞ்சைக்கு உருவாக்கத்திற்கு உதவக்கூடிய சத்துள்ள ஒரு உயிரினம் தான் அது. அதில் உயிர் இல்லாவிட்டால் அங்கு அந்த உருவாக்கம் இருக்காது, அந்த உருவம் வந்து விடாது வெளியே. ஆக கோழி முட்டை என்பதுமே அங்கு அசைவமாகத்தான் கருதப்படுகிறது. ஆக இப்படி நிறைய விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே சொல்லலாம். மகாத்மா காந்தியினுடைய உணவு கொள்கை புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கும் விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சைவ கொள்கைக்கு அவர் அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, ஒருவேளை நான் சாக கிடக்கிறேன் என்று நேரத்தில் மாமிசம் சாப்பிட்டால் தான் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று மருத்துவர்கள் சொன்னாலும் கூட நான் இறப்பதே மேல் என்று சொல்வேன் என்று எழுதியிருக்கிறார். ஆக மகாத்மா காந்தி ஒரு தன்னைத்தானே பரீட்சை பண்ணிக்கொண்டு உணவில் பரீட்சை பண்ணிக்கொண்ட வகையில் மிகச் சிறந்தவர் என்றே சொல்ல வேண்டும். அவர் எடுத்துக்கொள்ளாத முயற்சிகளே இல்லை. அத்தனை விதமாக நிறைய முயற்சிகளை தானாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருந்தார். 7 நாள் விரதம், 14 நாள் விரதம், 21 நாள் விரதம் என்று விரதத்தை மேற்கொண்டார். ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிசாதனையாக சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று தற்சோதனை பண்ணி பார்ப்பதில் அவரை மிஞ்சிய அளவிற்கு யாரும் இருந்ததாக தெரியவில்லை. அந்த தற்சோதனை தான் அவருக்கு மன வலிமையை கூட கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆக அவர் மாமிசத்தை பற்றி இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, பால் குடிப்பது என்பது கூட எனக்கு அவ்வளவு பிடித்திருந்தாலும் கூட அது கூட எனக்கு மனதிற்கு ஒவ்வாத விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு கூட ஒரு உயிரை வதைத்து தான் பாலை எடுத்து குடிக்கிறோம். பசு என்பது அந்த ரீதியில் நான் பார்க்கும் பொழுது அதுவுமே எனக்கு சரியானதாக படவில்லை என்று சொல்கிறார். ஆக இப்படியாக சைவமா அசைவமா என்று நாம் சொல்லி நிறைய விஷயங்களை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பதை விட உங்ககிட்டயே நான் கேட்டால் என்ன அப்படின்னு தான் நினச்சேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் இப்போ சொன்னதுலேயே கூட உங்களுக்கு ஒரு ஒப்புதல் இல்லாத விஷயங்கள் இருக்கலாம். ஆக இதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக ஆகிவிடலாம். உங்களில் பல பேர் அனுபவம் இருக்கலாம், வெகு காலமாக சைவ உணவை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். அதனால் ஏற்பட்ட பயன்களை பற்றி நீங்கள் பேசலாம். எல்லாரும் உரையாடி விட்டு அதற்கு பிறகு என்னோட ஒரு அபிப்பிராயத்தை உங்கள் முன் கண்டிப்பாக வைக்க வேண்டியிருப்பேன். அந்த சூழ்நிலையும் அதற்கு பிறகு இருக்கும். ஆக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சைவமா அசைவமா என்பதை பேசலாம். அசைவமாக இருப்பவர்கள் நீங்கள் அதற்காக மிகவும் ஒரு தளர்ந்து விட வேண்டாம். உங்கள் அசைவமாக இருப்பதால் நீங்கள் ஏற்பட்ட உங்களுடைய உணர்வுகள், நீங்கள் அதனால் உண்மையில் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறீர்கள் என்றால் அதை பற்றிய விவரங்கள், இல்லை இப்போ நான் பேசிய விஷயங்களை விட இன்னும் சிறப்பான உங்களுடைய அனுபவ முறைகள், நீங்கள் என்ன வாழ்க்கையில் அனுபவித்தீர்கள் என்பது கூட அசைவ உணவு மூலமாக நீங்கள் பெற்ற பயனை கூட நீங்கள் சொல்லலாம்.
ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு இதை நீங்கள் சொல்லினால் இந்த நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் சைவமா அசைவமா எதுக்காக நீங்கள் பேச போகிறீங்க? இப்போ இன்றைக்கி லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை வந்து இப்போ கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். எதில் நீங்கள் ஆழமாக இருக்கிறீர்கள், அதற்குரிய காரணம் என்ன நீங்கள் சொல்லலாம். நான் வந்து அதற்கு எந்த விதமான கருத்துக்களும் நான் இப்போது சொல்வதற்கு இல்லை. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மையே சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் நீங்கள் சைவமாக இருக்கிறீர்கள், ஏன் அசைவமாக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பல நண்பர்கள் அசைவமாக இருப்பவர்கள் என்னோடு முரண்பட்டு பேசுவவர்கள் உண்டு. அசைவம் வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதிகாசங்கள் புராணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே கூட போருக்கு கிளம்புவதற்கு முன்னால் நிறைய அசைவமான உணவுகளை தான் சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். அசைவம் சாப்பிட்டதுனால தான் அங்கே வீரம் இருந்தது, அசைவம் சாப்பிட்டு போனதுனால தானே அந்த ஒரு உத்வேகம் வந்தது, அவர்களுக்கு வந்து ஒரு உடம்பில் வலு இருந்தது என்றெல்லாம் கூட சொன்னார்கள். அதெல்லாம் உண்மையா? பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, ஆரோக்கிய நேரங்க. சொல்லுங்க சுதாகர். எப்படிங்க? சொல்லுங்க. ஆமா, ஆகாஷ் டிவி தான். சொல்லுங்க. ஆகாஷ் டிவி தான். ஆரோக்கிய நேரம். அதாவது நம்மள பல பேருக்கு நல்ல அனுபவங்கள்லாம் இருக்கும், சைவம் சாப்பிட்டதுனாலையும் அசைவம் சாப்பிட்டதுனாலையும். சைவமே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு கூட சில காலகட்டங்களில் ஏன் நம்மளும் கூட ஒரு அசைவமான உணவை சாப்பிட்டு பார்த்துடலாம்னு கூட நினப்பு வரும். ஹலோ ஹலோ ஹலோ, ஆகாஷ் டிவிங்க. சொல்லுங்க. சைவம் தான் நல்லதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது காரணம் என்ன நீங்க சொல்லணும். ஆமா, சைவத்துலதான் காய்கறில நல்லா இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, சரி, இதெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் ஊறும். சரி, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். சரி, அதனாலதான் அந்த சைவம் தான் நல்லது. ஆமா, அசைவத்துல ரத்தம் ஊற, அதான் நீங்க டாக்டர்லாம் சொல்றாங்க ஈரல் சாப்பிடுங்கிறாங்க, ஈரல் சாப்பிட்டா ரொம்ப ரத்த விருத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சைவம் தான் ரொம்ப நல்லது. அசைவத்தோட சைவத்துக்கு தான் நல்லா இருக்கு எல்லாமே. நீங்க சைவமா? இல்ல, நாங்க ரெண்டும் சாப்பிடுவோம். ஆனா ரெண்டு சாப்பிடுறீங்க, அதுல வந்து சரிவிகிதப்படுத்தாம கொஞ்சம் கூடுதலா நீங்க வெஜிடபிள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப உங்களோட முக்கியத்துவம் வந்து சைவத்துக்கு அதிகமா இருக்கு அப்படி சொல்றீங்க. சரி சரி, ரொம்ப நன்றி. யாரு பேசுறேன்? மகந்தன் பேசுறானா? பேசட்டும். நன்றி நன்றி. ஆக இப்படி கூட இருக்காங்க. நாங்கள் வந்து அசைவம் தான் சாப்பிட்றோம், ஆனால் எங்களுடைய உணவில் வந்து நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து சைவத்திற்கு, காய்கறிகள் பழங்கள் இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்ப்போம். ஹலோ சார், அலைநல்லூர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அதாவது இப்போ சைவமா அசைவான்னு வரும்போது சொல்லுங்க, அத நம்ம உடல்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் வந்து நமக்கு அசைவம் வந்து நல்லது. சரி, ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கலாம். சரி, உதாரணம் ஒரு சுகர்,
கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து நீங்க சைவ உணவை சாப்பிடுவாங்க. ஆனா உடல்ல வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து சைவ உணவோட அசைவ உணவுல அதிகமா இருக்குன்னு அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அப்ப எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது ஏன் வியாதி வருது? அதாவது ஒரு சர்டன் ஏஜுக்கு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு நம்ம சாப்பிட்டா நம்ம அந்த இது வாங்க சக்தி குறையத்தான் செய்யும். அப்படி ஒரு 50-60 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க சொல்றது மாமிசம் வந்து அதுக்கு பிறகு ஒத்துக்கிடாதுங்கிறீங்க உடம்புக்கு? ஆமா, கண்டிப்பா. அதாவது ஒரு 50 வயசு வரைக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து மாமிசத்தை ஏத்துக்கிறோம். 50 வயசுக்கு மேல போன பிறகு சைவத்துக்கு உணவு போயிட்டோம்னா நம்ம ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து வாழலாம். எப்படி சார் கருத்துக்கு? ஒரு கருத்து வந்து நல்ல கருத்து தான். ஆனால் நீங்கள் ஒரு தப்பிதமான விஷயம் சொன்னீங்க. மாமிசம் அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நமக்கு வந்து மிகுந்த சக்தியை கொடுக்குதுன்னு சொன்னது. ஆமாம். அது வந்து ஒரு பரிச்சயப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். சரி சார். அது வந்து எப்படி அப்படின்னா முழுமையாக வந்து அது ஒரு உணவு என்ன ஒரு சைவ உணவில் கிடக்கக்கூடிய ஒரு முழுமை இருக்கிறதோ அதில் வந்து அது முழுமை இல்லை. அது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அதில் கிடைக்கிற அந்த புரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை அப்படி சிந்திக்க வைக்குது. பட் இருந்தாலுமே மாமிசம் இல்லாமலுமே சைவ உணவோடு இருக்கலாம். நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நான் பலருக்குமே அதான் சொல்கிறேன். ஒரு 35-40 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் அது குறைச்சிக்கோங்க. முழுமையாக நீங்கள் அதை விட்டு வெளியே போகணுங்கிறது இல்லாட்டா கூட குறைச்சிக்கோங்க. இல்லை நான் இருந்துக்கிடுவேன், நான் வந்து எனக்கு மாமிசம் வேண்டியதில்லைன்னு சொல்கிறவங்க ஓகே, அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல விஷயம் சொன்னீங்க. நன்றி. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாதுகாத்து கொள்ளணும். எப்படி அப்படின்னா முன்கூட்டியே பாதுகாத்துக்கணும், நோய்கள் வரவிடும். அப்போ நோய்கள் வர அப்போ நிச்சயமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை வந்து குறையுது மாமிசம் சாப்பிடுவதாலன்னா நம்ம அதை முன்கூட்டியே நிறுத்தத்தான் வேணும். ஹலோ, உங்க டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. சொல்லுமா. நீங்க சைவமா? வெரி குட். சரி, சொல்லுங்க. உங்க போன்ல இருந்து ரொம்ப எக்கோ வருது. உங்க டிவி வால்யூம் குறைச்சு பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. நாங்க சிவகங்கை இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. நாங்க சைவம் தான் எங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரி, நீங்க பிறவியில இருந்து சைவமா? சைவம் தான், உண்மையிலே சைவம் தான். எங்களுக்கு வயசுக்கு 56 வயசாச்சு. சரி, சைவம் தான் சாப்பிடுறோம் நாங்க. சரி, ஒன்னும் ஒரு ப்ராப்ளம், உடம்புக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆமா. சரி, சைவமா இருக்கிறதுனால ஏதாவது சிரமம் இருக்கா? ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கா. அது ஒரு வரையும் இல்ல. சரி, பிள்ளைகளுக்கு வரல. நீங்க பிள்ளைகளுக்கு முட்டை கூட கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஓ, முட்டை எல்லாம் சாப்பிடறது இல்ல. முட்டை எல்லாம் சாப்பிடாம பிள்ளைய நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு. சரி, சரி, ரொம்ப நல்ல செய்தி. ஒன்றும் தப்பு இல்லை இதுல. எத்தனையோ குடும்பங்கள் சைவமா இருக்கிற குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்துல எப்படி நீங்க சைவமா இருக்கீங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறதும் இருக்காங்க. நாங்க உண்மையிலே எப்பயுமே நாங்க சைவம் தான், பிராமணர் நாங்க வந்து. சரி சரி, அதனால நாங்க எந்ததும் சாப்பிட மாட்டோம். சரி, ரொம்ப நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கு. ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. நன்றி நன்றி. பிறவிலேயே சைவமா இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அசைவம் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு கூட முட்டை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பலருக்கும் கூட தாங்க சைவமாக இருந்துட்டாங்க கூட அந்த முட்டையை வந்து அவங்களால விட முடியல. காரணம் என்னென்னா, அந்த முட்டையில் நிறையா சத்துக்கள் இருப்பதாகவும் அது நம்மளை பாதுகாக்கிறதாகவும் நினைக்கிறாங்க. அது சரியா அப்படிங்கிறத பார்ப்போம். ஹலோ, வணக்கம் சார், நான் பாலாஜி பேசுகிறேன் சார், பெரிய காளியம்மன் கோயில். சொல்லுங்கள் பாலாஜி.
சார் இப்ப நம்ம அசைவமோ சைவமோ சரி சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற உணவுக்கு தகுந்த மாதிரி குணங்கள் மாறுபாடு ஆகுங்களா? அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சாத்வீக உணவு, அதாவது சாத்வீக உணவுங்கிறது உயிர் சத்து உள்ள வெஜிடபிள்ஸு, கொடி காய்கறிகள், இதைத்தான் சாத்வீக உணவுன்னு சொல்றது. இது மாதிரியான சாத்வீக உணவு சாப்பிடும் பொழுது நீங்கள் சாத்வீக அடிப்படையான குணாதிசயங்களோட வளருவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அசைவம் சாப்பிடுறவங்க சாத்வீகமாவும் இருக்கிறாங்க, சைவம் சாப்பிடுறவங்க வராம இல்லாம இல்ல, ரெண்டு குணமும் கலந்துதான் இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சைவ உணவுக்காரர்கள் ரொம்ப அக்கிரமம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. கண்டிப்பா குணாதிசயத்தை வந்து அடிப்படையில் உணவு மூலமாக குணாதிசயம் வந்து மாறுகிறது என்று சொன்னாலும் கூட, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் வந்து ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடியவர் தான் அவர். ஆனா ஒரு ஆன்மீக கடவுளே அவருக்கு தோன்றலையா? கண்டிப்பா. ஆன்மீகங்கிறது வந்து மனதளவில் கடவுளை எந்த அளவிற்கு வந்து நம்ம நெருங்குறோங்கிற விஷயம் வந்து வேறு விஷயம். இருந்தாலும் சைவ உணவை விட மாமிச உணவு வந்து நிச்சயமாக கெடுதல் பண்ணுகிறது என்று விஞ்ஞானபூர்வமாக நிறைய நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம வந்து ஒத்துக்கிடத்தான் செய்யணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிளட்ல யூரிக் லெவல்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கூடுது. இது வந்து நம்மளை தெரியாமையே நமக்கு வந்து வருது. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது யூரிக் அமிலம் கூடி அப்புறம் கிட்னியோட ட்ரபிள்லாம் வருது. அப்புறம் கல் உண்டாகுது பாருங்க. இந்த கல் உண்டாகிறதுக்குமே அசைவ உணவு காரணமா இருக்கு. ஏன் அசைவ உணவு காரணமா இருக்குன்னா, அசைவ உணவு சாப்பிடும்போது நம்ம அதிகமாக மசால் யூஸ் பண்றோம். அந்த வாடையை குறைக்கிறதுக்காக நிறைய மசால்கள் தடவுறோம் பாத்தீங்களா? அப்ப எண்ணெய் பொரிப்பு மசால்கள்லாம் அதிகமாக சேரும்போது அது வந்து குடலுக்குள்ள போய் கற்களாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களெல்லாம் மாமிசம் வந்து கெடுதலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அளவோடு நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அளவோடு சாப்பிடலாம். நான் சைவம், பியூர் சைவம், எங்க ஃபேமிலியும் செய்வோம். இல்ல இந்த கருத்து வந்து உண்மைதானா அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுக்கு அந்த கருத்துல நீங்க தான் சரியான ஆளுன்னு எனக்கு தெரியும். நான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அனுபவத்துல நிறைய பாக்குறோம். ஏன்னா எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடுறவங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா உங்களால அன்னைக்கு விருதுநகர்ல வந்து பலாயிரம் பேர் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சரி. அது ஒரு ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர் நீங்க. இன்னைக்கு வாக்கிங்னா ஏதோ ஒரு ரொம்ப பணக்காரர்கள் மட்டுமே அது செய்யக்கூடிய பொருளுக்கான விஷயமா இருந்தத பாமரர்கள் எல்லாரும், அதாவது சுகர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நடந்தால் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க கொண்டாந்ததுனால இன்னைக்கு நம்ம பாலிடெக்னிக் ரோட் ஆகட்டும், காலேஜ் ரோட் ஆகட்டும், காலையில 3:00 இருந்து நல்ல கூட்டம் இருக்குது. அந்த வகையில விருதுநகருக்கு ரொம்ப பெருமை சேர்த்தது நீங்க. நன்றிங்க. ஓகே சார், நன்றி. என் பிரதர் ஒருத்தர் பேசுறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க, உண்ணும் ஒரு உணவுக்கும் குணங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற கருத்து வந்து சரியான கருத்து தான். அதுல அதே நம்ம வந்து பின்னோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சார், ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி பால் வந்து அசைவமா இருந்துச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்னால முட்டை வந்து அசைவமா இருந்துச்சு. சரி. அப்படிங்கும்போது இன்னும் வரும் காலத்தில் இன்னொரு ஒரு 10 வருஷம் கழிச்சு கோழி வந்து நம்ம வந்து வீட்டுல அறுத்தனா அது வந்து அசைவம், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னா அது சைவம் அப்படின்னு மாறிடும். இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து பார்க்கும்போது ஆடு மாடு இது எல்லாமே நம்ம வந்து எங்க சாப்பிடலாம்னா ஹோட்டல்ல இல்ல எங்கேயாவது நம்ம வெட்டி சாப்பிட்டோன்னா அது வந்து தப்பு, அது வந்து அசைவம், மீதி நேரம் சைவம்னு சொல்லி மாறுற ஒரு வேகமான உலகமா மாறிட்டு இருக்கு இந்த காலத்துல. ஆனா அப்படி இல்லை. அந்த வேதங்கள்ல சொல்லப்படுறது என்ன இருக்குன்னா, மாமிசத்தைக்காக ஒரு பிரயாணியை கொண்டு விற்கிறாரு பாருங்க அவரு, 2வது மாமிசத்தை வெற்றவர், 3வது அந்த மாமிசத்தை சாப்பிடுறவர். இந்த 3 பேருமே அந்த பாவத்திற்கு உள்ளாகிறார்கள் என்று சம்பந்தப்படுறாங்க. அந்த காலத்துல அப்படி எழுதியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து ஆரோக்கிய ரீதியில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது அளவோடு வந்து சைவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆனா தன் ரத்தத்தில் ஒரு பாதியை தான் பாலா வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க மாடு. இதான் உண்மையும் கூட. அப்படிங்கிற ரத்தத்தை தான் நம்ம குடிக்கிறோம் தினமும் கால. ரத்தம் வந்து நிறம் மாறினதுனால, வெள்ளையா மாறினதுனால அது சைவம் சொல்லி ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி வரும் காலத்தில் இப்படி மாறுமா தெரியல. மாறலாம்.
மக்கள். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் உண்மை வந்து உண்மையாக தான் இருக்கும். இந்த சொல்லப்படக்கூடிய உண்மை வந்து மாமிசம் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு தனி பிராண்டு தான். அதை வந்து நம்ம காய்கறிகளோட இதோட வந்து சேர்த்துட முடியாது. அதே மாதிரி சைவம் சாப்பிட்டவர்கள் வந்து முந்தி வந்து பெரியவர் வந்து 99 பெரியார் வந்து 99 வயது வரை வாழ்ந்தார். அசைவம் சாப்பிட்ட ராஜாஜி 98 வயது வரை தான் வாழ்ந்தார். ராஜாஜி வந்து சைவம் இருவருமே சமுதாயத்தில் பல சாதனைகள் புரிந்தவர்கள் தான். அப்ப அசைவம்ங்கிறதையும் சைவம்ங்கிறது அந்த நம்ம சொன்ன குணங்களுக்கு வந்து அது மாறுபடுது சார். இருக்கு. விவேகானந்தர் கூட சொல்லுவாரு அவரோட புக்ல, நீ இப்படி சைவமா இருந்து ஒரு சோம்பேறியாவும் மனதில் ஒரு உத்வேகம் இல்லாதவனா இருந்தேன்னா ஒருவேளை நீ கறி சாப்பிட்டால் உனக்கு அது வரும்னா அதை சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லி சாபம் போடுறாரு. அந்த இளைஞர்களுடைய அந்த ஒரு மந்தத்தன்மையை பார்த்து தெரியல, ஒருவேளை அப்படி இருந்தா நீ அதை சாப்பிட்டுரு அப்படிங்கிறாரு. அந்த அளவிற்கு வந்து அவர் பேசும்போது சில காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு சிந்தனை மனம் கூட அப்படி இருக்கலாம். சில காலகட்டத்திலோட அரச காலகட்டத்துல வந்து எப்படின்னா அவங்க சாப்பிட்டதுன்னா அரசர்கள் வந்து பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி படங்கள் இப்ப வந்து நம்ம பாக்கலாம் அங்கங்க. ஆனா அவங்க வந்து போய் அந்த வேட்டையாடி புலிய வேட்டையாடையும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மிருகங்களை போய் வேட்டையாடி அதை வந்து சாப்பிட்டு எதுக்குன்னா எதிரியரோட போர் புரியும் போது நமக்கு அந்த வலிமை வரணும், அந்த we have to get that mindset அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப வந்து கலிகாலம் சொல்லி மாறிச்சு. கலிகாலம் சொல்லி மாறும்போது என்னன்னா சைவத்தை வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும், சைவமா இருக்கணும், அதாவது எதையுமே விட்டு கொடுத்து போகணும் வைக்கணும், காலம் மாறுது அப்படின்னு சொல்லி கலிகாலம்ங்கிறத ரொம்ப நாள் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து போட்டி காலம்ங்கிறது மாறிடுச்சு. எதுலயுமே போட்டி, எதை எடுத்துட்டாலும் இப்ப செல்போன் எடுத்தா போட்டி, காஃபில போட்டி, சிக்கரியில போட்டி, அது மாதிரி எல்லா இதுலயுமே போட்டிங்கிறதா போட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்ப வந்துருச்சு. அடுத்த காலகட்டத்துக்கு மாறிட்டோம். இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து எதிரிய வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. மூளைதான் நமக்கு வந்து இப்ப வந்து பயன்படுது. இந்த ஆயுதங்கள் பயன்படுத்துற நேரத்துல இப்ப கூர்மையான நம்முடைய புத்தி தான் வேண்டி இருக்கு. இந்த கூர்மையான புத்தியை கொடுக்கறது சைவமா அசைவமா? நிச்சயமா வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சைவ உணவு தான் கூர்மையான புத்தி கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நேற்று ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபோலிக் ஆசிட் சொல்றது. இந்த ஃபோலிக் வந்து சைவ உணவுல தான் இருக்கு. அதில் குறிப்பாக இதில் இருக்குன்னா ஆரஞ்சில் இருக்கு. இந்த ஆரஞ்சு போகும்போது மூளையோட இம்பேரிட்டி இல்லாமல் மூளையினுடைய ஷார்ப்னஸ், இந்த ஷார்ப்னஸ் ஆஃப் தி பிரெயின் சொல்றாங்க பாருங்க, இது வந்து முழுமையாக ஒரு குழந்தை பெறும் பொழுது ரொம்ப அழகா கிடைச்சிருதான். அப்ப என்னன்னா ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே எது தேவைப்படுதுன்னா சைவ உணவு தான் தேவைப்படுது. ஆனா குழந்தை உருவாகும் போது சைவ உணவு தேவைப்படுது. குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஈரல் அதே மாதிரி ரத்தம் இது மாதிரி கொடுத்தாதான் அந்த ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்படிங்கறதுக்கு அதை கொடுக்குறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே. இல்ல அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு சில விஷயங்கள் எளிதான முறை. இப்ப ஏன் பால் வந்து கால்சியம் ஈஸியா போயிருது அப்படின்னா குடிச்ச உடனே உள்ள போயிருது. இப்ப 100 ml பால்ல வந்து கால்சியம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கும்போது இதே இது கீரை எடுத்துக்கோங்கன்னா யாரும் எடுத்துக்கிட மாட்டாங்க. எள்ளு எடுத்துக்கோங்கன்னா எள்ள இருக்கிற கால்சியம் அதிகமா இருக்கு, அதை எடுத்துக்கணும்னா முடியாது. அப்ப எது எளிதாக இருக்கிறதோ அதை வந்து சொல்றாங்க. இப்ப ஏன் டாக்டர் வந்து ஈரல் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்கன்னா ஈரல் வந்து அதை டேஸ்டா அம்மா வச்சு கொடுத்துருவாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு அதை வந்து ஒரு இட்லியோடய ஒரு பூரியோடய வச்சு கொடுத்துடலாம். இதே வந்து அந்த பிள்ளைய கீரை சாப்பிடுங்க, பேரிச்சம்பளம் சாப்பிடு, 2 கருப்பட்டி சாப்பிடுன்னா அது சாப்பிடாது. ஆக எளிமையாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றாங்களே ஒழிய உண்மையில் அது வேணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. சொன்ன கருத்துக்கள்னா நல்ல கருத்துக்கள் தான். சரி, மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. அது உணவு நம்மளுடைய குணாதிசயத்தை மாற்றுமா அப்படின்னா அது மாற்றும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதாவது அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் ஆதாரபூர்வமாக இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. பட் அதுவே முழுமையாக ஆகாது. ஹலோ ஹலோ சொல்லுங்க சுதாகர். ஆமா ஆகாஷ் டிவி தான். சரி
அவர் ஏதோ வேற ஏதோ கேட்குறதுக்காக நினச்சிருக்காரு. ஒருவேளை பாட்டு கண்டா எதுவும் போடுறோமோன்னு நினச்சிட்டு கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது கிடையாது. இது வந்து ஆரோக்கிய நேர நிகழ்ச்சி. இதில் வந்து சைவமா அசைவமாங்கிற டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பலரும் பல விதமான அருமையான கருத்துக்களை வந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சைவம் சாப்பிடுவவர்களால் நம்ம குணாதிசயம் கூட மாறுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க சார். சைவ உணவு வந்து சார் சொல்லுங்க, ஒரு சாத்வீகமான குணங்களை வளர்க்குங்க. வெரி குட். ஆனா அதே அசைவ உணவுகள் வந்து சரி, அது சாத்வீகமான குணங்களை வளர்க்காதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி சரி. இன்னொன்னு சார், எனக்கு என்னுடைய பாயிண்ட் வந்து அசைவ ரீதியா என்னன்னா, சரி, அது சாப்பிட்டா வந்து நம்ம செரிமான உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுங்கிறது என்னுடைய கருத்து. சரி. அதே மாதிரி சைவ உணவுகளை சாப்பிட்டா அந்த மாதிரி இல்ல இல்லைங்களா? ஏன்னா மென்மையானது. சரி. அது வந்து அசைவத்தை விட சைவ ரொம்ப பெட்டர், எளிதாக ஜீரணிச்சிருது. சாதாரண சைவ உணவுகளே வந்து ஒரு சில உணவுகள் வந்து நமக்கு ஜீரணிக்க முடியாம போயிருது. அதே மாதிரி இதுக்கே அப்படின்னா அசைவ உணவுகளுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். உணவு உறுப்புகள் பாதிக்கப்படுது, ஆயுட்காலம் குறையுது. குறிப்பா புத்தியில வந்து இது புத்தியில வந்து அதை வந்து சரி பண்ண முடியாது. அதுதான் சைவத்தோட ஒரு முக்கியமான பயன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜீரணிக்கிறதுக்கு அசைவ உணவு வந்து 48 மணி நேரம் எடுக்குதான். நம்ம குடலுக்குள்ள போயிருச்சுன்னா அது வெளியே. அதனால நம்மளுடைய குடலோட தன்மை என்ன சொல்றாங்கன்னா, குடலோட நீளம் வந்து அதற்காகத்தான் கடவுள் அந்த அளவு கொடுக்கலன்னு இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா மாடு, நம்ம நாய், இந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு குடலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து அப்படி கிடையாது. அப்போ அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இயற்கையாகவே கடவுள் வந்து நம்மளுடைய குடலை எதற்காக படைத்திருக்காரு என்றால் சைவ உணவுக்காக தான் படைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பற்களோட அமைப்பும் அப்படித்தான் இருக்கு. இப்போ நான் என்னோட அனுபவத்தில் சொல்றேன்னா, நான் வந்து அசைவமா இருந்து சைவமானவன். ஆமா, கிட்டத்தட்ட நான் இப்போ சைவமாகி 16-17 வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த சைவமான பிறகு நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய குடல்கள் வந்து நல்லா இருக்கு. அடிப்படை வந்து நமக்கு வயிறு தானே. எனக்கு இங்க இருந்துதான் எல்லா சத்துமே உடம்புக்கு போகுது. அப்ப குடல்கள் வந்து ரொம்ப பலமாகவும் ஜீரண சக்தி நல்ல சிறப்பாகவும் இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு சின்ன தவறு இருந்தா கூட குடல் வந்து சென்சிட்டிவா இருக்கு. இந்த அசைவம் சாப்பிடும் போது நான் அப்படி இருந்தது இல்லை. எனக்கு வந்து ஒரு அல்சர் மாதிரி வயிற்று வலி இருந்தது, வயிற்றுப்போக்கு இருந்தது, நிறைய மாத்திரைகள்லாம் நான் போட வேண்டியிருந்தது. அது மாதிரி பற்கள் வந்து சைவமான பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு பற்கள் வந்து கெடுதல் இல்லை. அதற்கு முன்னால பற்கள் எனக்கு ரொம்ப, என்னோட பற்கள் முத பாதிக்கப்பட்டது என்னோட 38-40 வயசுக்குள்ளதான். அப்ப அதனால நம்ம வந்து நிச்சயமா வாழ்க்கை அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது சைவ உணவு நன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் தவறு இல்லை. அதாவது சைவ உணவு வந்து சாத்விகமான குணங்களை வந்து இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த குணாதிசயங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் எனக்கு அதில் ஒரு முரண்பாடு உண்டு. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், இவர் சைவக்காரரா இருப்பாரோ அப்படின்னு. நிறைய இறக்க சிந்தனை, நிறைய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட அற்புதமான விஷயம்லாம் இருக்கும். கேட்டோம்னா சொல்லுவார், இல்லைங்க எனக்கு ராத்திரி கோல் இல்லைன்னா என்னால் முடியாது அப்படிங்கிறாரு. அதனால சொல்ல முடியல. அது வந்து அவருடைய குணாதிசயத்தை வைத்தும் இதை வச்சு நம்ம வந்து பெரும்பாலும் கணிக்க முடியவில்லை. நன்றி. இருந்தாலும் சைவ உணவு படுத்துறதுக்கு என்னென்ன எப்படிங்க சைவ உணவு இன்னும் சைவ உணவுல இன்னும் சத்து அதிகமா இருக்கிறது, அந்த மாதிரியான உணவு வகைகளை பத்தி சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்துறது நம்ம நாட்டு காய்கறிங்க. நம்ம கிடைச்சிருக்கிற நாட்டு காய்கறி நம்மளுடைய மண் வாசனையோட வர்றது. இதை வந்து நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்துறோம். இப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் காய்கறி வந்துச்சுன்னா அதை ரொம்ப கொண்டாடுறோம். ஒரு காலிஃப்ளவர், ஒரு இந்த மாதிரி பீட்ரூட், இதெல்லாம் வெளிநாட்டு காய்கறிகள் வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரை, பீர்க்கை, இந்த மாதிரியான உணவுகள் வந்து நமக்கு இன்னும் கூட சிறப்பா இருக்கும். அதனால நாட்டு காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக நார் சத்து உள்ள காய்கறிகளை, கொடி காய்கறிகளை நிறைய சேர்க்கணும். கொடி மேல இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு பாருங்க,
ஆமாங்க சார். இதுல வந்து அந்த ஆக்கரண சக்தியும் கிடைக்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய கிழங்கு வகைகளை விட அதுல வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள். அருமையா கொடி வகைகள். கொடி வகைகள். கொடி வகைகள்லாம் ரொம்ப நல்லா நீங்க நல்லா சாப்பிடலாம் அது. சரி, நன்றிங்க சார். நன்றி. இது பொதுப்படையாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, கொடிக்காய்கறிகளை சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் வந்து நிறைய வாழ்ந்துக்கிறார். கிழங்கு வகைகள் இருந்தாலும் கூட கிழங்கு வகைகளை ஒரு 10% 20% வைத்துக் கொள்ளலாம். மற்றபடி பச்சை காய்கறிகள் கொடிக்காய்கறிகள் வந்து நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்க. உங்க டிவி சவுண்டை குறைச்சிக்கோங்க. சொல்லுங்க. நம்ம உண்டா இருக்கு சரி, வேட்டையாடிட்டு சாப்பிட்டோம். வேட்டையாடி சாப்பிட்டுருக்கோம். சரி, என்ன இருக்கும் சாப்பிடக்கூடிய ஃபார்மேஷன் வந்து வெள்ளி. சரி, சரியா? நீங்க உங்க இருமைக்கு முரண்பாடா நடந்தா கொடிக்காய், நீங்க சொன்னீங்க கொடிக்காய் தான். ஏன் பூமியில இருந்து பகவான் படைச்சாரு பூமிக்குள்ள காய், ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம் இல்லையா? நீங்க கொடியில காய்க்கிறத சாப்பிடணும் சொன்னீங்க. மனுஷன் பிறந்தப்ப முதல் செஞ்சது விவசாயம் இல்லைங்க, எண்ணெய் இல்லைங்க, விஜயம் இல்ல, வேட்டையாடிதான் சாப்பிட்டோம். வேட்டையாடி சாப்பிட்டா அங்க இருந்த கிழங்குகளை தான் எடுத்து சாப்பிட்டாங்க. இல்லங்க, நல்லாதான் இருந்தாங்க. இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மிருகமுறை நல்லாதான் இருக்கு. சரியா? எண்ணெய் நம்ம ஜீனோட ஒரு நம்ம ஜீனுக்கு முரண்பாடா நம்ம கலக்கும் போது நோய் வரத்தான் செய்யும். சரியா? இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. விவேகானந்தர் எண்ணெய் சாப்பிடுவார் தெரியுமா? சரி, எண்ணெய் சாப்பிடுவார். எப்படிங்க? விவேகானந்தர் இட்லி சாப்பிடுவார். விவேகானந்தர் எண்ணெய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்காரு. நானே சொன்னேன் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க எண்ணெய் சாப்பிடக்கூடாது எப்படி சொல்லலாம்? எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லையே. இல்லையே, உங்க தாய்ப்பன சைவமா அசைவமா சரியான்னு உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வந்து இப்போ உங்களோட அபிப்பிராயத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அசைவம் நல்லா சாப்பிடலாம்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, சரி, நான் எடுத்துக்கிறேன், அந்த கருத்தை எடுத்துக்கிறேன். இல்ல, அது முதல் நம்ம தொழில் வந்து வேட்டாடலாம். தொழில் வந்து வேட்டையாடுறது. வேட்டையாடுதான் சாப்பிட்டான் மனுஷன் உண்டான காலத்துல. சரி, வேட்டையாடுதான் சாப்பிட்டான். சரி, அந்த டீல் தான் நம்மகிட்ட இருக்கு. சரி, சரியா? சரி, கடவுள் வந்து நான்லாம் என்னைதான் வாரத்துல 5 நாள் சாப்பிடுறோம். சரி, 5 நாள். ஒரு நைட்டு மட்டும் சொன்னீங்க சரி சாப்பிடுறதுன்னு. நான்லாம் 5 நாள் சாப்பிடுறேன். 60 வயசு ஹெல்த்தியா தான் இருக்கேன். 80 வயசுக்காரர் இருக்காரு, டெய்லி மாமிசம் சாப்பிட்டு நல்லா இருக்கிறவர் 80 வயசுக்காரர் இருக்காரு. ஆமா, நான் காமிக்கிறேன். ஆமா, நான் சொல்லவே இல்லையே. நான் இப்ப உதாரணமே சொன்னேன்ல, ஈவேரா பெரியாரே உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. ஈவேரா பெரியார் வந்து மாமிசம் சாப்பிட்டு. எனக்கு 60 வயசுங்க. 5 நாள் எண்ணெய் சாப்பிடுவேன். மத்தியானமும் நைட்டு 2 வேளை சாப்பிடுவேன். சந்தோஷம். ஆமா, இல்ல அதாவது சொல்லுங்க. என்ன சொல்றேன், ஃபார்மேஷன் நமக்கு வந்து வேட்டையாடுறதுதான். சரி, வேட்டையாடுறத சாப்பிட்டுருக்கோம். சரி, சரியா? சரி, அதனால இந்த சாப்பாட்டுல வந்து வித்தியாசங்கள் கிடையாது. 3 நேரம் சாப்பிடலாம். எதுனாலும் சாப்பிடலாம். சரி, காய்கறிகள் சாப்பிடலாமா வேண்டாமா? சாப்பிடலாம். அது இப்ப வந்தது. சரி, இங்கிலீஷ் காய் இப்ப வந்தது. சரி, நாட்டுக்காய் அது கொஞ்சம் முன்னால வந்தது. சரி, அதுக்கு முன்னால மாந்த ஏதோ கிடைக்கிற பஞ்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம. அப்ப வந்து வந்தது வந்து உலகத்தில் வந்தது வந்து மாமிசம் தான். காய்கறிகளோ கிழங்குகளோ எதுவுமே கிடையாது. கிடையாது. சரி, மாமிசத்தை எப்படி உருவாச்சு? மாமிசம் உருவாவதற்கு எது உதவி செய்யறது? ஒரு நீங்க சொல்றீங்க வேட்டையாடுறோம், வேட்டையாடி தான் சாப்பிட்டுருக்கோம், நான் ஒத்துக்கிறேன். ஆமா, வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த மிருகங்கள் எதை சாப்பிட்டு வாழ்ந்தது? எப்படி அதற்கு வந்து அந்த உடம்பு வந்தது? அந்த மூலங்கள்லாம் நமக்கு தேவை. மனுஷனுக்கு வந்து தேவை என்ன, அவ்வளவுதான். நான் கேட்கறது தெளிவா போறேன். சொல்லுங்க. ஒரு ஆட்டை வெட்டி 100 பேர் சாப்பிடுறோம். சரி, ஒரு 100 செடி பிடிக்குதான் ஒரு வீடு சாப்பிடுது. சரி, 100 உயிர் தான், ஒரு பெரிய உயிர் தான். சரி, இது தப்பு, இது சரி. நீங்க கீரை வைக்கிறீங்க, கீரை வேணாம செவிக்கிறீங்க, கீரை நைட்ல சாப்பிடக்கூடாது. சரி, சரியா இல்லையா சொல்லுங்க? சரி, நைட்ல சாப்பிடக்கூடாது. கீரை வந்து இரவு சாப்பிடக்கூடாது. ஆமா, சரி.
அது செமிக்காது. நீங்க குடல்ல சொன்னீங்க பாருங்க கதை, எண்ணி சாப்பிட்டா செமிக்காதுன்னு. எதையுமே அளவா சாப்பிட்டா செமிக்கும். சொல்லுங்க. சரியா? சொல்லுங்க. எது சாப்பிட்டாலும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா செமிக்காது. அளவுக்கு மீறி சாப்பிட்டால் எதுவுமே நஞ்சுதான். சரி. நீங்க 5 நாள் எண்ணி சாப்பிடுறேன் 2 வேளை. சரியா? செமிக்குது. அதாவது உங்க உடற்கூறு அதுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கிடுது. நீங்க அது மாதிரி கூடுதலா காய்கறி சாப்பிடுங்க. நான் சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. நம்மளுடைய முதல் தொழில் வேட்டையாடி வேளாத பச்சை மாமிசம் சாப்பிட்டோம். அப்ப வந்து நம்மளுடைய முதல் உணவு வந்து மாமிசம் தான்ங்கிறீங்க. பச்சை மாமிசம் இல்ல முதல் உணவு வந்து பச்சை மாமிசம். ஆமா. சரி, இப்ப பச்சையா சாப்பிடலாங்கிறீங்களா மாமிசத்தை? இல்ல பச்சையாவும் சாப்பிடலாங்கிறீங்களா மாமிசத்தை? சாப்பிடலாம். சாப்பிடுறாங்களே, டிவியில பாருங்க நிறைய பேர் சாப்பிடுறாங்களே. பாம்பை பிடிச்சு அப்படியே உயிரோட கடிச்சு சாப்பிடுறாங்கல்ல. சரிங்க. சரி, என்னோட அபிப்பிராயத்தை பிற சொல்றேன். இந்த மாதிரி உங்களோட எல்லாரும் அபிப்பிராயத்தையும் வாங்கிக்கிட்டு நான் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், அப்ப சொல்றேன். சரிங்க, சொல்லுங்க. நம்ம சாப்பிடுறதுல ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம மனநிலை, நம்ம மனதிற்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம். சரி, சுத்தமா இருந்தால் விவேகானந்தர் எதுவும் சாப்பிட்டாரு. சரி, சரியா? விவேகானந்தர் மகன். சரியா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல இதா இருக்கும். நம்ம மனசு வந்து சிந்தனை வந்து நல்லா இருக்கணும். அதாவது இப்ப இதுக்கு முன்னால ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இல்ல நீங்க அதை நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தர் கேட்டாரு, உணவு வந்து குணாதிசயத்தை மாற்றுமா அப்படின்னு கேட்டாரு. அது வந்து 100% உண்மையாங்கிறது எனக்கு தெரியாதுன்ட்டேன். இல்ல, ஏன்னா நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் பார்த்திருக்கேன், கறி சாப்பிடக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களா தான் இருக்காங்க. சொல்லுங்க. நீங்க நான் தர்மராஜன் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தேன். சரி, ஸ்டேட் பேங்க்னாலே நீங்க லேசா அப்படி முகத்தை குளிப்பீங்க. சரி ரிட்டையர்டு. சரி, பஜார்ல ஸ்டேட் பேங்க் தர்மராஜன் கேட்டு பாருங்க எப்படின்னு. சரி, சரியா? நான் மாமிசம் தான் சாப்பிடுறேன். ஆனா அந்த பழக இன்னைக்கு எங்க ஏரியால கவுன்சிலர் நானு, அந்த சர்வீஸ் நான் வந்து சாய் டிவோட்டி, நான் சர்வீஸ் எல்லாம் பண்றோம். சரி, சாய் சாப்பிடக்கூடாது சொல்லுவாரு, அது அவருக்கு இருக்கு. நம்ம சாப்பிடுவோம், அவருடைய சர்வீஸ் சொல்லுவோம். சரியா? அதான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். நான் 60 வயசு ஆனதுனால உங்களுக்கு நீங்க நல்லா மாமிசம் சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. கூடுதலா காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க மாமிசம் சாப்பிடுவதால் சில நல்ல விஷயங்களில் முரண்பாடு இருக்கக்கூடாது, வரக்கூடாது. நீங்க வந்து கூடுதலா சொல்ற கேட்டுக்கோங்க. நான் சொல்றேன். சரி, அப்ப முரண்பாடு வராது. மெடிடேஷன் பண்ணுங்க. சரி, மெடிடேஷன்லாம் பண்ணாலும் கூட நீங்க வந்து உடம்புல வந்து கழிவுகள் இருக்கக்கூடாது. இந்த கழிவுகளை நல்லா வெளியே தள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நல்ல காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா, பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த கழிவுகள் வந்து வெளியே போகும். சின்ன திருத்தம், 4 மணிக்கு எழுந்திருச்சு முதல் வேலை நேரம் அங்கதான் போவேன். சரி, நேரம் அங்கதான். சரி, இதுவரை வயசுல பிரச்சனையே வந்தது இல்ல. நேர 4 மணிக்கு, அதுக்காக பஸ்ல போக மாட்டேன், ட்ரெயின்ல போவேன். 4 மணிக்கு எனக்கு ரெடி ஆயிடும். இந்த பக்கத்துல வீட்டுக்காரி இருக்கா, சொல்லுங்க. இந்த பேசுங்க, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல வந்து அவர் வந்து ஒரு வாரத்துக்கு மொத்தம் 50 கிராம் சொல்றாரு. சரி, என்ன சொல்றாரு இல்லையா, ஒரு பீஸ் ஜஸ்ட் ஸ்மெல் அவ்வளவுதான். கொஞ்சமா சாப்பிடுவாரு. அதே கேள்வி, ரொம்ப பேசி சாப்பிடுறது இல்ல கொஞ்சமா சாப்பிடுவாரு. ஆமா, கொஞ்சமா சாப்பிடுவாரு. இந்த ரகசியத்தை அவர் என்கிட்ட சொல்லல. ஒரு வாரத்துக்கு அவர் சாப்பிடுறது 50 கிராம் தான் பேரு. இல்லம்மா, இந்த ரகசியத்தை வந்து அவர் என்கிட்ட சொல்லல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் 5 நாள் சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன், நிறைய வெளிய நான் 2 துண்டு தான் சாப்பிடுவேன், கம்மியா சாப்பிடுவேன் அவர் சொல்லல. அதான் காரணம். அவர் வந்து அவர் நல்ல சிறப்பா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம், அங்க வந்து கூடுதலா வந்து வெஜிடேரியன்ஸை கூட எடுத்துக்கிறாரு. அவர் வந்து வெஜிடேரியனை வந்து கூடுதலா சாப்பிட்றதுனாலதான் அந்த அவர் சாப்பிடக்கூடிய மாமிசங்களும் சரியாக செமித்து இன்று வரை நல்ல ஆரோக்கியமா இருக்காரு 60 வயசு வரைக்கும்.
அந்த ரகசியத்தை வந்து அவர் இப்போ சொல்லலை, நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் காய்கறிகளையும் பழங்களையும் அவர்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போ அவர் சொல்கிற மாதிரி வாரத்தில் 5 நாள் எடுக்கிறாரு, ஆனால் அவர் சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்றாரு, ருசியாக அவங்க வீட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அதை சாப்பிட்டுட்டு கூடுதலாக என்ன சாப்பிட்டுக்கிறாருன்னா நல்ல தயிர், அதை மாதிரியான மோர், இது மாதிரியான சமாச்சாரங்களை வந்து அவர் வந்து சாப்பிட்டு கொள்வதால் இன்று வரை அவர் ஆரோக்கியமாக இருக்கார். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வெஜிடேரியன் ஃபுட்ல எனர்ஜி லெவல் ரொம்ப கூட இருக்கு. அது பர்சனலாவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றேன். நான்வெஜ்ல அந்த அளவு கிடையவே கிடையாது. சரி, பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், சரி, ஜூஸஸ் சாப்பிடுவோம். இப்போ உங்களை சுற்றி பாருங்களேன், நிறைய பழங்கள் இருக்கு. சரிங்க. இதுல இருக்க வெரைட்டி வந்து நீங்க நான்வெஜ்ல பார்க்கவே முடியாது. சரி, அந்த பாசி பயிர் ஸ்ப்ரவுட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க சத்து வேற எதுலயுமே கிடைக்காது. அதுல என்ன சத்து இருக்கு? இப்ப ஒருத்தர் பேசினாரு, அவர் சொன்னாரு, நான் 60 வயசு வரைக்கும் நல்லா இருக்கேன், நான் வந்து வாரத்துல 5 நாள் மாமிசம் தான் சாப்பிட்றேன், மாமிசம் தான் வந்து வேட்டையாடி சாப்பிட்ட உணவு, அதனால அதுதான் சிறப்புன்னு சொல்லி. அது வந்து சார் அந்த காலத்துல வேட்டையாடி நம்ம விலங்கு மாதிரிதான் இருந்தோம். சரி, அந்த காலத்துல மனுஷனை கூட தான் பிடிச்சி சாப்பிட்டாங்க. இப்ப அப்படி சாப்பிட முடியுமா? நாங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தோம் சார். சரி, அதுல இருந்து நாங்க வெஜிடேரியன் ஆயிட்டோம். ஏன்னா அந்த நம்ம ஒரு செல்ல அதை லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே மற்ற ஜீவராசிகள் மேல நமக்கு ஒரு அன்பு வந்துருது. அதனால நான் பர்சனல் லைஃப்ல பாக்குறேன், வெஜிடேரியன் ஃபுட் தான் நல்ல எனர்ஜி கொடுக்குது. அதுக்கு முந்தியெல்லாம் எந்த அளவு எனர்ஜியா இருந்ததே இல்லை. அந்த எனர்ஜி கொடுக்குதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப உருவாக்கப்பட்ட, அதாவது அதுதான் உண்மை. அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய வந்து விஞ்ஞான பூர்வமாக ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. அதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொன்னேன். மலை ஏறிட்டு வந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிட்டு வந்த நம்மளுடைய இவரை பற்றி நான் சொன்னேன், எட்மண்ட் ஹிலரி பற்றி சொன்னேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு எந்த மாமிசம் உணவும் எனக்கு இந்த மாதிரியான கடினமான வேலை செய்யும் போது எனக்கு உதவலை. நான் ஒரே எலுமிச்சம்பழம் தான் ஒரு 1/2 கிலோ கையில் கொண்டு போனேன், இதை சாப்பிட்டு தான் நான் மலை ஏறி முடிச்சேன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து அந்த பல்லு சமாச்சாரம், அந்த புலி அந்த சிங்கத்துக்குலாம் பாருங்க பல்லு எடுக்கிற அந்த அது மாதிரி இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் விளையாடுறவங்க, டென்னிஸ் விளையாடுறக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் கூட வாழைப்பழம் தான் கையில கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சிக்கன் பீஸையோ எதையோ வந்து கையில எடுத்துட்டு போறது இல்லை. நீங்க சொல்றது உண்மைதான். அது வந்து ரொம்ப வெஜிடேரியன் நிறைய வெரைட்டி இருக்கு சார். நமக்கு வாழைப்பழங்கள், பழங்கள், காய்கறிகள், அது வேற ஒவ்வொரு விதமா சாலட் செஞ்சு சாப்பிடும்போது, சூப் ஜூஸ்ல சாப்பிடும்போது அதுல இருக்கிற ருசியும் அந்த எனர்ஜியும் வேற எதுலையுமே வராது. அதாவது என்வி ஃபுட்டுக்கு நம்ம வந்து ருசியை கொடுக்குறோம். எதன் மூலம் கொடுக்குறோம்னா அது வந்து வெஜிடேரியனை கலந்து தான் கொடுக்குறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு என்வியை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது. அதற்கு மேலே வந்து நிறையா வந்து நல்ல பூச வேண்டியிருக்கு. அந்த பூசக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிளகு இது மாதிரி ஐட்டங்கள் எது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது முன்னோர்கள் சொன்ன அதில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான விஷயங்கள் தான் எல்லாமே. அது இல்லாமல் நம்ம வந்து அசைவத்தையும் கூட நம்ம சாப்பிட முடியாது. நல்லதுங்க, நல்லது. இந்த விஷயம் ரொம்ப காரசாரமாக கூட இருக்குது. ஏன்னா சைவ உணவுக்காரர்கள் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை விஷயத்தையும், அசைவக்காரங்கள் அவங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். சொன்ன மாதிரி வாழ்க்கை எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறது எத்தனையோ வகையாக மனதை பொறுத்த விஷயமாக இருக்குங்கிறத வச்சு பார்க்கும்போது இது வந்து அதுக்கு அடுத்ததாகத்தான் கருதப்படுகிறது. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. வணக்கம். வணக்கங்க. சாந்தாதேவி பேசுறேன். யாருங்க? சாந்தாதேவி. சொல்லுங்க. சொல்லுங்க. சைவம் வந்துதான் ரொம்ப நல்ல உணவு. நல்ல உணவு. அசைவம் வந்து இல்லாம இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கதான் செய்யணும். ஒவ்வொரு சத்துக்கள் அசைவத்துல இருக்கு, சைவத்துல எல்லா சத்தும் இருக்கு. அசைவத்துல இல்லாததுலாம் இருக்கு. சைவம் சாப்பிட்டா நமக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்கும். இந்த காற்று ப்ராப்ளம் வராது. அசைவம் வந்து விட்டாலும் 40 வயசுல விட்டாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்தையும் செய்யுது. சின்ன குழந்தையில இருந்து நம்ம குடுக்கறது அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் சேர்ந்து வரத்தையும் செய்யுது. முக்கியமா எங்க வீட்டுக்காரருக்கு நல்ல அசைவமும் சாப்பிடுவாரு, வாக்கிங் போவாரு, எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சோம். ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. அவருக்கு உடம்பும் அவ்வளவு ஸ்கவுட் கிடையாது.
அந்த கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்ந்துருக்கு எப்படின்னாலும். ஆனா மீன் வந்து கட்டாயம் சேர்க்கிறாப்புல இருக்கு. அதுல ஒமேகா சத்து இருக்கிறதுனால மீன் கட்டாயம் சேர்க்கணும். அசைவம் ஃபுல்லா அசைவமா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனா குணத்துலயும் சைவம் சாப்பிட்டதுனால குணம் குறையல, கோபம்லாம். எங்க என்னை பொறுத்தளவு என் பையன் அசைவமா இருந்து சைவமா மாறி இருக்கேன். ஆனா நல்ல கோபம் இருக்கு, முந்தியோட அதிகமா இருக்கு. தெரியும் உங்களுக்கு யாருன்னு? சங்கர். ஆமா, கோபம் வந்து வீட்டுல என்ன அவ்வளவு அதிகம் இருக்கு. சங்கர் கோபக்காரனா என்னால நம்ப முடியல. அது உங்களுக்கு தெரியும், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சைவம் என் மகன் சின்னவே அசைவம் சாப்பிடுறேன், அவன் பொறுமையாட்டே இருக்கேன். ஆமா, அது வந்து நான் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். குணத்துல வந்து அது ஒத்துக்கல. ஆனா இப்ப காய்கறி சாப்பிட்டோம்னா சாதத்தை குறைச்சிடலாம், அப்ப நீரிழிவு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுறதே நல்லது. வளர்ற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முட்டை இது கொடுத்துக்கிடலாம். அதாவது அசைவம் சாப்பிடுறவர்களுக்கு வந்து சில உண்மைகள் வந்து கசக்கத்தான் செய்யும். அவங்கள பற்றி நம்ம சொல்லும் போது ஆஹா இப்படியா சொல்றீங்க அப்படின்னு. உதாரணம் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, பாண்டவர்கள் கூட மாமிச கறி சாப்பிட்டு தான் வேட்டைக்கு எதுக்கு போனாங்க அப்படின்னு, போருக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாரு. அது மாதிரி அவங்கவுங்க பங்குக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா சைவ உணவு தான். அதோட உண்மையில சைவ உணவுதே நல்லது. அசைவத்துல ஒன்றைந்து நல்லதுகளை எடுத்துக்கிடலாம். அசைவம் வந்து நம்மளுடைய நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை கெடாத அளவிற்கு அந்த அசைவத்தை கரெக்டா. இப்ப ஒருத்தர் சொன்னாரு நான் 5 நாளும் சாப்பிட்டேங்கிறாரு. ஆனா 5 நாள் சாப்பிட்டாலும் அவர் அளவா சாப்பிட்டுருக்காரு. அவங்க வீட்டுக்காரமா பேசும்போது உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க 2 துண்டு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு. 25 கிராம் இல்ல 50 கிராம் அப்படின் போது அது வந்து அதுல மீன் மட்டும் சாப்பிடலாம். ஆட்டு ஐட்டம் தொடவே கூடாது. இதுவும் கோழிலையுமே கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கதான் செய்யும். அதனால கோழியும் குறைக்கதான் செய்யணும். மீன் வந்து இந்த கடல் மீன்கள் ரொம்ப நல்லது. சைவம் வந்து ரொம்ப சிறந்த உணவு. அசைவம் இப்படி தேவையானவற்றை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. உங்களை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துடலாம் போல வருது. வீட்டுல உள்ள அனுபவம் இருக்கு இல்லையா? இது இப்ப நிறைய காய்கறி தான் வீட்டுல வைக்கிறோம். பழம் காய்கறி எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா இவங்க பத்ததே ரொம்ப அசைவம் சாப்பிட்டேன். சின்ன வயசுல இருந்து எங்க மாமியார் நிறைய கொடுத்து பழக்கிட்டாங்க. நிறைய வாழ்க்கையில இளமையில ரொம்ப உழைத்திருக்காங்க பாத்தீங்களா? உழைக்கிறவங்க வந்து சாப்பாடை வந்து குறைக்க முடியும். இப்பவும் உழைக்கதான் செய்யறாங்க. இப்பவும் லைனுக்கு போறாங்க. எல்லா வேலையும் இப்ப பைபாஸ் பண்ணி இருக்கு பண்ணட்டும். இப்ப பழையபடி லைனுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா எல்லா வேலையும் செய்யறதும் செய்யறாங்க. ஆனா சைவமா கொஞ்சம் மீன் மட்டும் சாப்பிடுறாங்க. மீனையும் ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க. 1 பீஸ் 2 பீஸ் வாரத்துல ஒரு நாள். கறி எல்லாத்தையும் விட்டாங்க. சிக்கன் வேணான்ட்டாங்க. மாப்பிள்ளையும் பூராமே விட்டுருங்க, மீன் வேண்டாங்கிறாரு. அவர் சாப்பிடவே வேண்டாங்கிறாரு. நம்ம வற்புறுத்தலுக்காகத்தான் கொஞ்சம் அந்த மீன் சத்து இருக்கு, ஒமேகா இருக்குன்னு அதுக்காகத்தான் அதை கொடுக்கறது. மித்தபடிக்கு சைவமா முக்காசி மாறிட்டாங்க. ஆனா சைவம் தான் சிறந்த உணவு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லது. இப்போ அவங்க அனுபவத்தில் சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாவம். அவங்க அனுபவத்தில் சொல்லிட்டாங்க சைவம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சைவம் சாப்பிடுறதால குணாதிசயத்தில் ஒன்றும் பெரிய மாறுதலாக அங்கே ஒன்றும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர், கடைசி காலரை நம்ம வச்சுக்குவோம். ஹலோ, வணக்கம் சிவசங்கர். வணக்கம் சிவசங்கர், சொல்லுங்கள் சிவசங்கர். முதல் காலர் நான் தான் கூப்பிட்டேன், பட் கட் பண்ணிட்டேன். முதல் காலர் நம்ம கூட எப்பவுமே கடைசியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் நீங்க சொல்றதுக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன். நீங்க வந்து சைவரா அசைவரா? நம்ம எப்பவுமே அசைவம் தான். வயசு ஆகல. சரி 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 சரி, பரவாயில்ல. அப்ப வயசு ஆகிற வரைக்கும் நீங்க வந்து அசைவம் சாப்பிடலாங்கிறீங்க. ஒரு நம்ம உடம்பு தகுதியை பொறுத்து நம்ம உடம்புல ஜீரணிக்கக்கூடிய சக்தி இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கொஞ்ச காலம் வந்து நான் சைவம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வாழ்க்கையில எப்பயாவது இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன். நான் ட்ரைனிங் போறப்ப அந்த 3 மாசம் உங்ககிட்ட பயிற்சி இருந்தப்போ. ஆமா, அப்போ வந்து வச்ச கயிறு மட்டும்தான். சரி, அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது எனர்ஜி குறையா தெரிஞ்சதா, இல்லது ஏதாவது உடம்புல வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டீர்களா? அசைவத்தை நிறுத்தின உடனே உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்தது?
அசைவத்தை நிப்பாட்டின உடனே பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, உடம்புல வந்து கொஞ்சம் ஒரு சக்தி குறைஞ்ச மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ வந்து நீங்களே அது சொல்றீங்க, அது வந்து உண்மையான ஃபீலிங் இல்லை, சைக்காலஜி ஃபீலிங் மாதிரி தெரிஞ்சதுங்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது போக நீங்க அந்த ட்ரைனிங்ல நிறைய ஓடி இருப்பீங்க, நடந்திருப்பீங்க, எவ்வளவு பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா ஆமா. அப்ப அது இப்ப சைவ உணவு தானே சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல, ட்ரைனிங் நான்வெஜ் கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்களா? இங்க நான் ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி நான் எடுத்துக்கல. அப்ப எடுக்காம இருக்கீங்க. சைவம் மட்டும் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்காக இருந்தேன். வெயிட் லாஸ் பண்றதுல வந்து கண்டிப்பா உடம்பு கொஞ்சம் எனர்ஜி லாஸ் பண்ண மாதிரி தெரியும் கண்டிப்பா. அப்படி தெரிஞ்சுச்சு. பட் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, அசைவம் சாப்பிடலாம். ஒரு 40 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். வாரத்துல ஒரு நாள் 2 நாளா 50 கிராம். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, மீன் அந்த கறியிலயுமே வந்து சிவப்பான கறி இருக்குல்ல, சிவப்பான கறி ஆட்டுக்கறி சிவப்பா இருக்கும். அந்த ரெட் மீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. என்னது? அதே அந்த மாதிரி சிவப்பான கறியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். வெள்ளை கலர்ல கறி இருக்கு, அறுப்பு மீனோட கறி வெள்ளையா இருக்கும், கோழி கறி கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். ருசியில நான்வெஜிடேரியன்ல நிறைய டிஷ் பண்ணலாம், நிறைய மசாலா சேர்க்கறதுனால ஸ்பைசி ஃபுட். சரி சரி. வெஜிடேரியன் தான் நம்ம வீட்டுல அப்படி நிறைய பண்றது இல்லை நம்ம ஊர்ல பொதுவா. அதனாலயே கூட சைவம்னா வெறுப்பு இல்லை. அதனால சைவமோ பழங்களோ வந்து வெறுப்பு கிடையாது. ஒரு சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட்டுக்கு நான்வெஜ் கண்டிப்பா தேவை இருக்கு. 30 வயசு 40 வயசு வரைக்கும். வெரி குட் சங்கர், நல்ல விஷயம். நல்லா இருக்கேன் நினைச்சிருங்க. நன்றி, நல்லா இருக்கேன். நானும் உங்க மாதிரி சைவத்துக்கு மாதிரி உங்க மாதிரி அழகா இருக்கும்னு முயற்சி பண்றேன். அப்படிலாம் ஒன்றும் வேண்டியதில்லைங்க. இப்போ ஒருத்தர் சொன்ன மாதிரி அவர் 60 வயசு ஆச்சு, இன்னும் நல்லா தானே இருக்கேங்கிறாரு. நீங்க அளவோடு மாமிசத்தை வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் தப்பு. சரி சரி, நன்றி நன்றி. குட் நைட். அப்போ நம்ம நிகழ்ச்சி முடிவு ஒரு நேரத்தில் வந்திருக்கோம். சைவமா அசைவமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. அவங்க பங்குக்கு அவங்களுடைய அனுபவத்தின் ரீதியாக அதுக்கு வந்து நிறைய பதில் சொல்கிறாங்க. நான் இடையிலேயே நான் சொன்னேன், அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் என்பது நீங்கள் அதை எந்த விதமாக கொண்டு போயிடல என்பதுதான். அவர் சொன்னார், நான் வாரத்தில் 5 நாள் சாப்பிடத்தையும் சரி எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் மன ரீதியாக அவர் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. அவர் வந்து அங்கே பேர்னிங் அவுட் கேலரிஸ் இருக்குது. அவர்கிட்ட ஏதோ நல்ல ஒரு பயிற்சி வச்சுருக்காரு. அவர் உட்கார்ந்தே ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பராக இருந்திருந்தாலும் கூட அவர் நடக்கிறாரு, காலையில் வாக்கிங் போகிறாரு, அதுபோக நிறையா ஒர்க் பண்ணுறாரு. இது மாதிரி தன்னை வந்து எப்பயும் பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட உணவு அளவோடு வைத்துக்கொண்டு அங்கே வந்து பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் வச்சுருக்காரு. அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ சிறப்பாக அத்தனை வயசு வரைக்கும், இன்னும் கூட நிறையா பேர் 85 வயசு 90 வயசு ஆனாலும் கூட 2 பீஸை வந்து அவங்க என்வி சாப்பாடை சாப்பிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து அவங்களால முழுமையாக நிறுத்த முடியவில்லை. ஆக அங்கே ஆரோக்கியம் பாதிக்காத அளவிற்கு உங்களுடைய உணவு தன்மை இருந்தால் அது அந்த உணவு எப்படியாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அது சைவமா அசைவமா என்ற கேள்வி வந்து தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு வயது வரைக்கும் நான் அசைவம் சாப்பிட்டு போயிடுறேனே, ஏன் என்னை மாதிரி ஆளை விடுங்களேன் அப்படின்னு சொல்லி இப்போ சங்கர் சொல்கிறாரு. அப்போ அவர் என்னென்ன அவர் அதை ஒரு அனுபவமாக நினைக்கிறார். நான் இளமையாக இருக்கிறேன், அதை இது வரைக்கும் நான் அதை அனுபவிச்சுட்டு போகிறேன்னு நினைக்கிறாரு. ஆக அவங்களுடைய மனம் வந்து அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து அந்த தடை விதிப்பது என்பது சரியானதல்ல. இன்னொருத்தங்க சொன்னாங்க, எனக்கு வந்து எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப உண்மை. இது வந்து நானுமே அனுபவித்திருக்கிறேன். இவங்க சொல்கிறாங்க கறி சாப்பிடலாம், ஒரு நேரம் கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் முழு நேரம் சாப்பிடாமல் இருந்து பழங்களை மட்டும் குடித்து கொண்டு மறுநாள் வாக்கிங் போயிருக்கேன், மறுநாள் விளையாண்டுருக்கேன், என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கூட எனக்கு டயர்ட்னஸோ எதுவுமே இருந்ததில்லை. அதை விட நான் சொல்லப்போனால் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு அதிசயத்தக்க விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அங்கே அந்த நாட்களில் இன்னும் கூட நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். எப்போதெல்லாம் நம்ம பட்னி இருக்கிறோமோ அப்போ வந்து நம்ம இன்னும் கூட சுறுசுறுப்பாக இருப்பது தான் உண்மை. ஆக உணவு உள்ளே போகும்போது நம்ம சுறுசுறுப்புங்கிறது போகுது. ஆக நம்ம எப்படிப்பட்ட உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்பதை விட நம்ம உணவோட தன்மை வந்து எப்படி இருக்கிறது, அது எந்த அளவாக சாப்பிடுகிறோம், இது எல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைக்கி இந்த சைவமும் அசைவமா என்ற ஒரு கேள்வியோடு அமைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே நல்ல பிரயோஜனப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நான் வந்து அதிகமாக மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருக்கேன், தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விடை கிடைத்திருக்கும். இன்னும் சில பேருக்கு நம்ம சைவமாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இருக்கோம், நம்ம தான் ஆரோக்கியமானவர்கள், நாம் வாழ்க்கையில் 100 வயது வரை வாழலாம் என்பவர்களும் கூட அந்த தவறான கணிப்பு இருந்தாலும் கூட அதை தவிர்த்து கொண்டு நல்ல உணவு தான், அதையும் சிறப்பாக அளவோடு வைத்துக்கொண்டு கூடவே நல்ல யோகா மற்ற பயிற்சிகளையும் வைத்துக்கொண்டு குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல மனநிலை, இது வாழ்க்கையில் மிக அவசியமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறோம், என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட நிறைய பேர் பார்த்திருக்கிறோம்,
வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், உழைப்பவர்கள் என்ன சாப்பிடுகிறோம்னே தெரியாது. அவர்களுக்கு என்ன சாப்பாடு வேண்டும், அவ்வளவுதான். அவர்களுக்கு என்ன பரிமாணம் இருக்கிறது, சாப்பாட்டில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அவர்கள் வந்து ஆரோக்கியமாக வாழத்தான் செய்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் மனம். அந்த மனம் என்பதுதான் அங்கே வந்து அவர்களை ஆரோக்கியமாக தூக்கி நிறுத்துது. ஆக முழுமையாக சொல்லும் பொழுது ஒரு நல்ல மனமும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் அதோடு ஒன்றி அமையும் பொழுது உணவு என்பது அதற்கு அடுத்துத்தான் வரும். இந்த நிகழ்ச்சியை போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.